நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடிய தலைவன் தலைவி என்ற படத்தின் டைட்டில் ட்ரீசர் வெளியாகி இருக்கின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த சேனல் புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் சினிமாவில் சைடு ஆக்டராக அறிமுகமாகி மிகப்பெரிய திரைப்படங்கள் எல்லாம் நடித்து முடித்து விட்டார். இந்தியிலும் திரைப்படம் நடித்து விட்டார். ஹாலிவுட் ரேஞ்சில் கூட அவருடைய திரைப்படங்கள் ஹிட் ஆகி இருக்கின்றன என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. இருந்தும் அவருடைய மார்க்கெட்டு ஒருபோதும் குறைந்ததில்லை. பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வில்லன் ரோலும் செய்துவிட்டார். ஆனாலும் அப்படி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்தால் அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின்றது. அந்த வரிசையில், அந்த திரைப்பட தர வரிசையில் தற்பொழுது தலைவன் தலைவி என்ற நித்யா மேனன் அவர்களுடன் நடிக்கக்கூடிய ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடன் இணைந்து நடிப்பது நித்யா மேனன் மற்றும் நம்ம யோகி பாபு இருவரும் இணைந்து நடிக்கின்றார்கள். எழுதி இயக்குவது பாண்டியராஜன், ப்ரொடியூஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், டிஜே தியாகராஜன் பிரசன்ட், ப்ரொடியூசர் செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன், கோ ப்ரொடியூசர் ஜி சரவணன், சாய் சித்தார்த், மியூசிக் சந்தோஷ் நாராயணன், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எம் சுகுமார், ஆர்ட் டைரக்டர் கே வீரசமர், எடிட்டர் பிரதீப் இ ராகவன், ஸ்டண்ட் மாஸ்டர் கலை கிங்ஸ்டன், ஜியோகிராஃபி பாபா பாஸ்கர், லிரிக்ஸ் விவேக், காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி, காஸ்டியூம் கே நட்ராஜ், ஆடியோகிராஃப் எம்.ஆர். ராஜகிருஷ்ணன், சவுண்ட் டிசைன் அருண் எஸ் மணி, ஒலிலேப், மியூசிக் சூப்பர்வைசர் சந்தோஷ் குமார், விஎஃப்எக்ஸ் ப்ரொடியூசர் பி.ஆர். வெங்கடேஷ், டிஐ பிரசந்த் சமோசேகர், நேக் ஸ்டுடியோஸ், ஸ்டில்ஸ் தேனி முருகன், பப்ளிசிட்டி டிசைனர் கோபி பிரசன்னா, பிஆர்ஓ நிக்கில் முருகன், ப்ரொடியூசர் கண்ட்ரோல்டு ராமதாஸ், என் மகேந்திரன், சப்டைட்டில் ராகேஷ் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்துதான் இந்த தலைவன் தலைவி என்ற திரைப்படத்தை எடுக்கின்றார்கள். டைட்டில் திரைப்படத்தின் ட்ரீசரை பார்த்தவரை மிகவும் அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதும், மேலும் கணவன் மனைவிக்கு இடையேயான ஒரு சிறு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாழ்க்கையினை படமாக ஒளிப்பிடித்து நமக்கு தருகின்றார்கள் என்றே கூற வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் சினிமா உலகில் நம்ம நித்யா மேனன் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இருவருக்குமான ஜோடி பொருத்தம் என்பது இந்த திரைப்படத்தில் செம்மவாகவும் சூப்பராகவும் அமைந்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் திரைப்படத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சமில்லாமல் நம்ம யோகி பாபு அவர்கள் நிறைந்து இருக்கப் போகின்றார். மேலும் திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கத்தான் போகின்றது. குடும்ப சூழ்நிலையான பல சீன்கள், பல காட்சிகள் திரைப்படத்தில் வைக்கத்தான் போகின்றார்கள். சிறப்பான ஒரு கதையாகவும் கதைக்களமாகவும் இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் இப்போது 2025 அமைவதற்கான முழு வாய்ப்புகளும் இருக்கின்றன. பேசப்படக்கூடிய பல கேரக்டர்களில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் வருகின்ற தலைவன் கேரக்டருக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நடிகராக நம்ம விஜய் சேதுபதி இருப்பார். ஏனென்றால் தலைவன் என்பது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் குடும்ப தலைவன் என்றே எடுத்துக்கொள்ளப்படும். குடும்ப தலைவனுக்கான அனைத்து அம்சங்களும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு நிறைந்திருக்கின்றது. தலைவி கேரக்டருக்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி நம்ம நித்யா மேனன் அவர்கள் இருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன் அவர்களுக்கு மிக முக்கியமான நடிப்பு கதாபாத்திரங்கள் வழங்கப்படும். முக்கியமான சீக்வன்ஸுகள் அவர்களுக்கு திரைக்கதையில் அமைக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒரு நடிப்பு இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன் அவர்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்றுகிறது இருக்க முடியாது. என்ன மக்களே, தலைவன் தலைவியின் இந்த டைட்டில் ட்ரீசரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற புதிய காணொலிகளை டீகோட் செய்யப்பட்ட வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.